نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن الأسود رضي الله تعالى عنه قال لي ابن الزبير كانت عائشة تسر إليك كثيرا فما حدثتك في الكعبة فقلت قال النبي صلى الله عليه وسلم يا عائشة لولا قومك حديث عهدهم إلى آخره وقال النبي صلى الله عليه وسلم அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள் ஒரு செயலை செய்வதன் காரணமாக மக்கள் தவறாக அதை விளங்கிக் கொண்டு அங்கு பெரும் குழப்பங்கள் ஏற்படும் எனக்குரிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அப்பொழுது அதை தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கின்றது. அதை பற்றி பார்க்கக்கூடிய பாடம் தான் இன்று. அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உன்னிடம் நிறைய ரகசியங்களை தெரிவிப்பவர்களாக இருந்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பற்றி உன்னிடம் என்ன தகவலை சொல்லியிருக்கிறார்கள் என என்னிடம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷாவே உமது சமூகத்தார்களான குறைஷிகள் குஃப்ரை விட்டு இஸ்லாத்திற்கு வந்த காலம் மட்டும் சமூகத்திற்காக இல்லாமல் இருந்தால் நான் காபாவை இடித்து விட்டு அதனை இப்போது இருப்பது போல் இல்லாமல் மக்கள் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாயிலும் வெளியே செல்வதற்கும் மற்றொரு வாயிலும் 2 வாசல்கள் அமைத்து கட்டியிருப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அதே போல காபாவை கட்டினாங்க, 2 வாசல்கள் வைத்து. காபாவுடைய சுற்றளவு என்பது இன்று நாம் பார்க்கக்கூடிய சதுர வடிவத்தில் உள்ளது அல்ல. காபாவுடைய உண்மையான கட்டமைப்பு என்பது செவ்வக வடிவத்திலானதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்டது செவ்வக வடிவத்தில் தான் கட்டியிருந்தார்கள் காபத்துல்லாஹை. அப்ப குறைஷியருடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய பருவத்தில் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரும் வெள்ளம் ஏற்படுகின்றது, மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அதுல அந்த காபத்துல்லாஹ் சிதைவடைந்து விட்டது. சிதைவடைந்த பொழுது அன்னைக்கே எப்படி முடிவெடுத்து காபத்துல்லாஹ் கட்டியிருக்காங்க அப்படின்னா, காபத்துல்லாஹ்விற்கு பணங்காசுகள் கொடுக்கிறது, இதற்குரிய தேவைகளுக்கு இந்த கட்டிட தேவைகளுக்காக வேண்டி வசூல் செஞ்சாங்க. அந்த வசூல்ல கூட ஹலாலான சம்பாத்தியங்கள் இருக்க வேண்டும். ஹராம்கள் யாரும் சம்பாத்தியத்துல கொண்டு வந்து போட்டக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருந்து வசூல் செஞ்சாங்க. அதனால குறைவான பணங்களே தான் வந்தது. பொருளாதார தேவைகள் குறைவாக இருந்தது. அந்த இருக்கிறத வச்சு என்ன செஞ்சாங்கன்னா காபத்துல்லாஹ் கட்டி எழுப்பிடுறாங்க. காபத்துல்லாஹை கட்டி எழுப்பப்பட்ட பொழுது அப்பொழுது
எந்த அளவிற்கு இருந்ததோ, செவ்வக வடிவமாக இருந்ததோ, அதை இவர்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் ரீதியில சீர்தாக ஆக்கி சதுர வடிவில் கட்டிடுறாங்க. அதே காலமா அப்படியே அதுக்கு பின்னால் இருந்து கொண்டே வருது. அதுக்கு பின்னாடி காபத்துல்லாஹை புனரமைக்கின்றார்கள். அப்பொழுதும் அதே அளவுக்கு தான் கட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காபத்துல்லாஹுடைய இது இந்த வட்ட வடிவில் ஒரு இதை பார்க்க இன்னைக்கு காபத்துல்லாஹ் முன்னாடி அதுவரையும் காபத்துல்லாஹின் உள்ள இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த நான் உண்மையில் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படாம காபத்துல்லாஹ் மாத்திரம் ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னாலும் அதை கட்டப்படுகின்றது. இழுத்து மீண்டும் சரி செஞ்சு கட்டுறாங்க. அப்ப கட்டக்கூடிய சமயத்தில் சொல்றாங்க, இந்த மாத்திரம் இந்த குறைஷியர்கள் இஸ்லாத்தில் வரக்கூடியது வெகு தொலைவில் இல்லை. எல்லா பேரும் முழுமையாக இஸ்லாத்தில் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கு, வந்துட்டாங்க. இப்ப இந்த காபத்துல்லாஹ் பழைய நிலைமைக்கு கட்டப்பட்டு இன்னும் வாசல் கீழே தான் இருந்தது, கீழ்ப்பகுதியாகத்தான் முன்னாடி இருந்தது. அவங்க கட்டக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கரையை இப்ப இருக்கக்கூடிய நமக்கு பள்ளிவாயில்கள் இதெல்லாம் இருக்கிறது போலதான் கீழ்மட்டத்தில் தான் இருக்கு. மக்கள் ஏறி இறங்கினாப்புல உள்ள போயிட்டு வராப்புல இருக்கும். இது அப்ப இதற்கு பின்னாடி இவங்க கட்டும் பொழுதுதான் காபத்துல்லாஹை உயர்த்தி கட்டும் பொழுது அதனுடைய வாயில்களையும் உயர்த்தி வைத்தார்கள். சுருக்கப்பட்டது, வாயில்கள் உயர்த்தி வைக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் என்ன செய்யாங்க, ரசூலுல்லாஹ் கட்டும் பொழுதும் இதை இது போலதான் நான் 2 வாசல்கள் வச்சு ஒரு வாசல் வழியாக உள்ள போவது, மறுவாசல் வழியாக வெளியே வர்றது, இவங்க தொழுகிறதற்கு உள்ளே சென்று வருவதற்கு எல்லா மனிதர்களும் சரிவாரமா காபத்துல்லாஹ் போறாப்புலதா அமைச்சு கட்டணுங்கிறதா என்னுடைய மன நாடு. அதுதான் சரியான இது. ஆனால் மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும், பிரச்சனை ஏற்பட்டும். இதனால 100-2000 அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகள் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, இது 1000 இப்படி ஒரு சூழ்நிலை மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நான் அதோட செஞ்சிருப்பேன். இது ஏற்பட்டு விடும் என்பதை அஞ்சியதின் காரணத்தினால காபத்துல்லாஹ் எந்த மாதிரி முன்னாடி கட்டியிருந்தாங்களோ அதே போல வாசலை உயர்த்தி வைத்து நான் அதே சதுர வடிவில் நான் கட்டினேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலகட்டங்கள்ல ஒரு பிடிப்பமான ஒரு காலகட்டங்கள். மார்க்கத்தை பற்றி ஒரு அளவுக்கு முழுமையாக தெரிந்திருந்தார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்ல மாற்றப்பட்டால் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது அப்படிங்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விரும்பினார்களோ எப்படி இருந்துச்சோ அதே போல இவங்களுடைய காலகட்டத்தை கட்டுறாங்க. இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல காபத்துல்லாஹ் செவ்வக வடிவில் கட்டப்பட்டு 2 வாசல்கள் வைக்கப்பட்டு தலைப்பகுதியாக கீழ்ப்பகுதியாக வைக்கப்பட்டு மக்கள் சென்று வரக்கூடிய அளவிற்கு கட்டப்பட்டது. அதற்கு பின்னாடி மாவியாவுடைய அவங்களுடைய ஆட்சி காலங்கள், அதற்கு பின்னால் மீண்டும் இடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹின் காலத்தில் எப்படி இருந்துச்சோ காபத்துல்லாஹ் அதுபோல கட்டுவோம்னு சொல்லிட்டு இவங்க இன்று இப்பொழுது வரையும் இருக்கின்றது. இந்த மெத்தடுக்கு இதை கட்டினாங்க. ஆக காபத்துல்லாஹ் இடிக்கப்பட்டு முழுமையாக இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு இருக்கின்றது என்பது ஒன்று நமக்கு வழங்குகின்றது. மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் வந்துடும், ஊர் ரெண்டு விட்டு போயிடும். இதனால பெரும் குழப்பங்கள் வர அப்படின்னா அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் ஈமானிற்கே ஆபத்து ஏற்படுகின்றது என்றால் அதற்கான முன்பு நாம் அதை உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. சொன்னது கசப்பாக இருந்தாலும் உண்மையை நீங்க என்ன செய்ய உறக்க சொல்லுங்க. உண்மையை எடுத்து சொல்வது ஹக்கை ஹக்கு என்றும் பாத்திலை பாத்திலை என்றும் சொல்வது தவறு கிடையாது. அந்த சமயங்கள்ல அதை எடுத்து சொல்லணும். அதனால ஒரு மார்க்கத்தில் இருந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவன் தான் பிரச்சனைக்குரிய நபர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மை.
والسلام على المرسلين والحمد لله رب العالمين.